கிட்டத்தட்ட 2 கோடி பேர் 2,60,00,000 பேர் ஒரு இடத்துல பூட்டி வைக்கிறாங்க. அப்படி பூட்டி வைக்கிற அந்த இடத்துக்குள்ளே ஒரு 15,000 வீரர்களை அனுப்புகிறாங்க. வீரர்கள் அப்படின்னு சொல்லும்போது முன்கள பணியாளர்கள், கொரோனாவினுடைய முன்கள பணியாளர்கள், நர்சஸாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி அவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம். அப்படி ஒரு 15,000 பேர் அனுப்பி விடுறாங்க. அப்படி அனுப்பிவிட்டு இந்த 2 கோடி மனிதர்கள் இல்லையே, இந்த 3 கோடி மனிதர்கள் அவங்கள வெளியிலே விடக்கூடாது, வாரத்துக்கு 2 முறை டெஸ்ட் பண்ணணும். அப்படி டெஸ்ட் பண்ணும்போது யாருக்காவது பாசிட்டிவ் வந்துடுச்சுன்னா மறுபடியும் இந்த 3 கோடி மனிதர்களையும் லாக்டவுனுக்குள்ளே போடுங்க அப்படிங்கிற உத்தரவு பறக்குது. இதை கண்காணிப்பதற்காகவே ஒரு 4,000 இராணுவ வீரர்கள் அப்படிங்கிறவங்களும், இந்த இராணுவத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்களும் அங்கே அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். இது எங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷாங்காய் அப்படிங்கிற இடத்துல தான், சீனாவில் கொரோனா வைரஸ், குறிப்பாக XE அப்படிங்கிற கொரோனா வைரஸினுடைய சப்வேரியண்ட் ரொம்ப பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு டாபிக் தான். அதை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்தியாவில் கொரோனா வைரஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி கடந்த 24 மணி நேரத்தில் 1000க்கும் குறைவான மனிதர்களுக்கு மட்டும்தான்ப்பா கொரோனா வைரஸினுடைய அந்த பாதிப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது கிட்டத்தட்ட 715 தினங்களுக்கு பிறகு ரொம்ப லோவஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொரோனா வைரஸாக முகக்கவசம் வேணுமா, சோஷியல் டிஸ்டன்சிங் வேணுமா, கை கழுவணுமா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்தி விடலாம்ப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அஸ் யூஷுவலாக எல்லாருமே இருக்கிற மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கோ இல்லாட்டி மாநிலங்களில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொரோனா வைரஸா அது வந்துடும் போயிரும்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம எல்லாமே மாறிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ உலகளவில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே கொரோனா வைரஸுக்கு பயந்து நடக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் ஏன்னா ரஷ்யாவில் இந்த மாதிரி போருக்கு எதிராக போராடக்கூடிய நபர்கள் அவங்கள்ட்ட கொரோனா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்ததாக நீங்கள் லண்டன் எடுத்து பார்த்துக்கலாம், இல்லாட்டி மறுபடியும் இருக்கக்கூடிய கனடா எடுத்து பார்க்கலாம். இப்போ ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடித்தது. அந்த போராட்டத்தில் கொரோனா வைரஸ் இல்லையா அப்படின்னு கேட்டால் பதில் கிடையாது. ஒவ்வொரு நாடுகளையும் இலங்கை எடுத்து பாருங்கள், இப்போ அங்கேயும் போராட்டம் நடந்துட்டுருக்கு, அங்கே கொரோனா வைரஸ் இல்லையா அப்படின்னு பார்த்தா தெரியலையேப்பா அப்படிங்கிற ஒரு முடிவு வராங்க. ஆப்கானிஸ்தானுக்குள்ளே எப்போ தீவிரவாதிகள் வந்ததுலேருந்தே பெரிய அளவு கொரோனா வைரஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லையேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தானில் இம்ரான்கான் அவர்களுக்கு எதிராக பேரணியாக கூட்டமாக நடந்து போகிறாங்க, கொரோனா வைரஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லைங்கிறாங்க. இப்படி எல்லா நாடுகளுமே கொரோனா வைரஸ் இருக்குது ஆனால் இல்லை, வரும் ஆனால் வராது, வந்தால் உடனே போயிடும் அப்படிங்கிற நிலைமைக்கு திரும்பிட்டு இருக்கும்போது தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு அறிவிப்பு வருது. ஒமிக்ரான் தெரியும், இல்லாட்டி டெல்டா தெரியும், டெல்டாவும் ஒமிக்ரானும் சேர்ந்த ஒரு வேரியண்ட் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லி முதல்ல அறிவிச்சாங்க. அந்த வேரியண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமாக பரவிட்டு இருக்குப்பா, அதை வேணால் நம்ம என்ன சொல்லலாம், BA.1 BA.2 அப்படிலாம் சொல்லி அழைத்தார்கள். ஒரு கட்டத்தில் இந்த ஒமிக்ரானும் டெல்டாவும் சேர்ந்து கடுமையாக போராடி இன்னொரு சப்வேரியன்ட்லாம் வந்துருச்சுப்பா அப்படிங்கிற லெவலுக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹைப்ரிட் வேரியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹைப்ரிட் வேரியன்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, XE இருக்குது, XD இருக்குது, XF இருக்குது. ஏடா பைக்குக்கு மாடல் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கே விக்கி அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு கேள்வி வருதுல. படிக்கும்போது எனக்கும் அப்படி தான் வந்துருந்துச்சு. XE அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாரையுமே ரொம்ப பயங்காட்டக்கூடிய ஒரு வேரியன்ட், ஹைப்ரிட் வேரியன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த XEயை பொறுத்த வரைக்கும் அது இப்போ சீனாவில் கொடூரமாக பரவிட்டுருக்கு, யூகேயில் அதை விட கொடூரமாக பரவிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. சீனாவில் இதனால் வரையிலும் கடந்த 2 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு பெரிய அளவு கொரோனா வைரஸ் தாக்கம் அப்படிங்கிறது அதிகரித்திருக்கிறது. உங்களுக்கு வேணும்னா சீனா கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், ஒரு கிராஃப் வரும். அந்த கிராஃபில் ரொம்ப நாளாக இப்படியே போயிட்டு இருந்த கிராஃப் இப்போ அப்படி மேலே எழும்பி போயிருக்கு. ஸோ இது என்ன காண்பிக்கிறது என்றால் மறுபடியும் இந்த வேரியண்ட் இல்லாட்டி இந்த மாதிரி மியூட்டேஷன் இதெல்லாமே நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நீ பயந்து செத்தாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது, பயப்படாமல் செத்தாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிற லெவலுக்கு இது வந்துருச்சு. பொதுவாக இப்போது அமெரிக்காவை எடுத்து பார்த்தோம்னா பூவராக இருக்கக்கூடிய மனிதர்கள் சீக்கிரமாக இறந்துடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது என்னையா கொடுமை, எல்லாருக்கும் தான் ஐயா நீ வேக்சின் போட்டிருக்க, பின்ன பூவராக இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் சீக்கிரமாக இறந்துடுறாங்கன்னு சொன்னால் எப்படிப்பா எங்களால் ஒத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டோம்னா, நீ அதுக்கு எதிராக பேசுகிற, இதுக்கு எதிராக பேசுகிற, நீ அப்படி சேர்த்துரும் அப்படின்னு சொல்லி நம்மளை முத்திர குத்தியை வெளியில் அனுப்பிவிடுவாங்க. ஸோ நாமும் என்ன செஞ்சிடலாம், செய்தியாக மட்டும் சொல்லிடலாம். ஸோ அமெரிக்காவிலேருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, ஏழ்மையாக இருக்கக்கூடிய மனிதர்கள் சீக்கிரமாக செத்துருவாங்க இந்த கொரோனா பாதிப்பால், பணக்காரர்களாக இருக்க மனிதர்கள் கொஞ்சம் லேட்டாக தான் சாகுறாங்கப்பா. ஒருவேளை மெடிக்கல் ஃபெசிலிட்டி அமெரிக்காலலாம் எல்லாருக்குமே சமூகமான பொதுவான மெடிக்கல் ஃபெசிலிட்டி தானே இருக்குது. ஒருவேளை சாப்பாடு அப்படிங்கிறது ஹைஜீனாக சாப்பிட்றவங்களுக்கு, பணக்காரங்க ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிற பேரில் எங்கடா ஹைஜீனாக சாப்பிட்றாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாமே நமக்குள்ளே வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த கேள்வியெல்லாம் நம்மளால் கேட்க முடியாதே, யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கோமே அப்படிங்கிற ஒரு மனக்குமரலும் நமக்குள் இருக்கத்தான் செய்கிறது.
ஸோ இப்போது சீனாவினுடைய நிலைமையை பார்த்து தான் எல்லாருமே கொஞ்சம் உச்சி கொட்டிட்டு இருக்காங்க. 26 மில்லியன் பீப்புள் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை டோட்டலாக ஜீரோ கொரோனா அப்படிங்கிற ஒரே ஒரு டேர்முக்காக பூட்டி வச்சுருக்காங்க. அப்படி ஜீரோ கொரோனா அப்படிங்கிற அந்த டேர்முக்காக பூட்டி வைத்திருப்பதால் அங்கே வந்து இப்போ டாக்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க, இராணுவத்தை அனுப்பியிருக்காங்க அப்படிலாம் நம்ம பார்த்தோம்ல. இதனால் வரையிலும் இல்லாத அளவுக்கு அங்கே டாக்டர்ஸும் இராணுவம் அப்படிங்கிறது அனுப்பப்பட்டிருக்கிறது. இதில் செல்ஃப் டெஸ்ட் கிட்டும் கொடுத்துருவாங்களாம். ஒரு வாரத்தில் 2 முறை டெஸ்ட் பண்ண வேண்டியது இவங்களுடைய இந்த இராணுவம் டாக்டர்ஸினுடைய வேலை. அது இல்லாமல் மக்களே அவங்கள செல்ஃப் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். எனக்கு கொரோனா இருக்கா, நான் செத்துருவனா இருப்பேனா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். இருந்தது என்றால் மறுபடியும் நீ ஐசோலேஷனுக்கு போகணும், வீட்டில் யார்ட்டையும் பேசக்கூடாது. பொதுவாக இந்த மாதிரி லாக்டவுன் வந்துட்டாலே முகமூடி போட்டிருக்கணும், மாஸ்க் போட்டிருக்கணும். மாஸ்க் போட்டது மட்டும் வீட்டுக்குள்ளேயே யார் உங்கள் கூட அப்பா அம்மா கூட பேசினாலும் சரி நீங்கள் மாஸ்க் போட்டுக்கணும். சீனாவில் கடைபிடிக்கக்கூடிய பாலிசி ஜீரோ கொரோனா பாலிசியில் அதுதான் சொல்லுது. சோஷியல் டிஸ்டன்சிங் கீப் பண்ணணும். நீ சாப்பிட்ட சாப்பாடு நீ சாப்பிட்ட அந்த தட்டில் அவங்க சாப்பிடக்கூடாது இப்படின்னு சொல்லி பல விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நீ கடைபிடிக்கவில்லை என்றால் உனக்கு அடுத்ததாக தனியாக ஒரு ஐசோலேஷன் பார்ட் அப்படின்னு சொல்லி இரும்பில் செய்யப்பட்ட ஒரு தகரத்தாலான ஒரு கூண்டு, அந்த கூண்டுக்குள்ளே போய் அடைச்சி வச்சுருவாங்க போல். அப்படிலாம் வந்து நிறைய ஃபெசிலிட்டிலாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஃபெசிலிட்டிக்கு மத்தியில் தான் இவ்வளோ ஜீரோ கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சீனாவில் இப்போ பெரிய அளவு கோர தாண்டவம் ஆடி வருகிறது கொரோனாவினுடைய எக்ஸி வேரியண்ட், ஹைப்ரிட் வேரியண்ட் அப்படின்னு வச்சுக்கலாமே. இந்த ஹைப்ரிட் எக்ஸி, எக்ஸ்டி, எக்ஸ்எஃப் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல, இதில் எக்ஸ்டியை பற்றி பெரிய அளவில் ஸ்டடி பண்ணலை. ஆனால் எக்ஸி வந்து கூடுதலாக என்ன ஆகும், பரவ ஆரம்பிக்கும். 10% அதிகமாக பரவும் திறன் கொண்டது தான் இந்த எக்ஸி அப்படிங்கிறத நான் சொல்லலை, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. இதனால் எக்ஸி அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் பயப்படணுமான்னு கேட்டால் உண்மையிலேயே நீங்கள் பயந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிறது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ரிப்போர்ட்டாக இருக்குது. ஆனால் நாங்கள் பயப்பட மாட்டோமே அப்படின்னு சொல்கிற நாடுகள் எல்லாமே பெரிய அளவு கொரோனா வந்துருச்சுப்பா. யூகே எடுத்து பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் கொரோனா டோட்டலாக பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 50 லட்சம் நபர்கள் இப்போ கொரோனாவால் பாதிப்படைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அங்கே டேட்டா வந்து சொல்கிறாங்க. அதில் எக்ஸி எத்தனை பேருக்கு 600 எக்ஸ்டி அப்படின்லாம் சொல்லி அவங்க அந்த ஜீனோமை ஸ்டடி பண்ணி, நம்ம ஊர்லலாம் அப்படிலாம் கிடையாது. நமக்கு கொரோனானா கொரோனா மட்டும்தான். நமக்கு இந்த ஒமிக்ரான் கிடையாது, டெல்டா கிடையாது, எக்ஸ்டி கிடையாது, BA.1 கிடையாது, BA.2 கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு நம்மகிட்ட லேப் ஃபெசிலிட்டி இல்லாட்டி ஒவ்வொரு நபரையும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது அதெல்லாம் வேஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்லி யாருமே டெஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க. கொரோனாவா, ஆமாம் கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் யூகேல எடுத்து பார்த்தீங்கன்னா ஜீனோம் ஸ்டடிலாம் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. 13 நபர்கள் எடுத்து பார்த்தோம்னா அதில் ஒரு நபருக்கு இந்த மாதிரி கொரோனா ஹைப்ரிட் வேரியண்ட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சீனாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஹைப்ரிட் வேரியண்ட்டை இன்னும் பரவ விட்டுட்டாங்கன்னா பெரிய அளவு பிரச்சனை வரும். அங்கே ஆல்ரெடி பொருளாதார சுணுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஷாங்காய் மட்டும் கிடையாது, பீஜிங்லாம் பரவிடுச்சுன்னா அவ்வளோதான், டோட்டல் க்ளோஸ். சீனாவினுடைய எக்கனாமி அப்படியே வேனிஷ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா சீனாவினுடைய எக்கனாமி அப்படிங்கிறது அவங்களுடைய ஏற்றுமதியை மட்டுமே நம்பி இருக்கிறது. அதில் கொரோனா வைரஸ் வந்து ரஷ்யா உக்ரைன் போர் வந்தே கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டுருக்கா. கொரோனா வைரஸ் வந்துருச்சுன்னா மறுபடியும் ஒரு பிரச்சனை வருமா? அதனால் அவங்களுடைய ஏற்றுமதி பாதிக்குமா? ஏற்றுமதி பாதிப்படைந்து விட்டது என்றால் அங்கே இருக்கக்கூடிய பணக்காரர்கள் எல்லாருமே அவங்கவுங்க சொத்தை அவங்கவுங்க நாட்டுக்கு கொண்டு போயிடுவாங்களா? ஆமாங்க. அவங்க நாட்டுக்கோ இல்லாட்டி வெளிநாட்டுக்கோ கொண்டு போகலைன்னா சீனா என்ன செய்யும்னா அந்த பணக்காரன் லிஸ்ட்டெல்லாம் எடுத்து அதெல்லாம் தேசிய உடைமை, நாட்டுடைமை அப்படின்னு சொல்லி நாட்டுடைமை ஆக்கிடுவாங்க. அலிபாபாவுக்கு, ஜாக்மாவுக்கு நடந்தது அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையாகவே மாற்றப்படுகிறது. யாகுலாம் சீனா விட்டு ஓடி வந்ததுக்கான ரீசனே அதுதான். எங்களால் முடியாதா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடி வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இந்த சீனாவினுடைய பணம் இது எல்லாமே எவ்வளோ நாட்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சோண்டு வருடங்களுக்கு மட்டும்தான். அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறதுலாம் கிடையாது. சீனாவை நம்பி இருக்கக்கூடிய நாடுகளுடைய நிலைமை அச்சசலாக அப்படி தாங்க இருக்குது. இலங்கை, சீனாவிடமிருந்து ஹம்பந்தோட்டா துறைமுகம் பெரிய ஆளுப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஹம்பந்தோட்டா துறைமுகம் சீனாவுக்கே போயிடுச்சு. இலங்கைக்கு அது கிடைக்காமையே போயிடுச்சு. இந்த தாமரை கோபுரம் எதுக்கு கெட்டுனாங்கன்னே இன்னும் தெரியலை. எப்போ இந்த உள்நாட்டு கட்டமைப்பில் வேறு ஏதோ பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் ஏன் வாங்குறோன்னே தெரியாமல் இலங்கை, பாகிஸ்தான், நேபாளம் போன்ற நாடுகள் இப்போது அலறி துடிக்கிறது. இன்றைக்கி பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன செஞ்சிட்டார், இம்ரான்கான் அவர்கள், நாடாளுமன்றத்தை கலையுங்களப்பா, அரசு ஆட்சியை கவிழ்த்து விடுங்கள்ப்பா அப்படின்னு சொல்லி கவிழ்த்து விட்டார். இப்போ நாடாளுமன்றத்தை எல்லாத்தையுமே கலைத்து விட்டுட்டார். அப்படி கலைத்த பிறகு உடனே எலெக்ஷன் நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்திலே போய் தர்ணா இருக்கார். இந்த ஒரு நிலைமைக்கு யார் காரணம் தெரியுமா? எதிர்க்கட்சியினுடைய தலைவர்கள் தான் காரணம் இந்த பாகிஸ்தானுடைய இந்த நிலைமைக்கு. அப்போ ஆளுங்கட்சியாக இருந்து இம்ரான்கான் அவர்களே நீங்கள் என்ன செஞ்சீங்க? இதே மாதிரி இலவசங்கள் நீங்கள் கொடுத்தீர்கள், இந்தியாவுக்கும் இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லி பெரிய வல்லுநர் குழு இந்தியாவையும் மிரட்டுகிறது. இலங்கைக்கு நடந்தது உங்கள் நாட்டுக்கும் நடக்கும், இந்தியாவுக்கும் நடக்கும்பா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு என்னெல்லாம் பாதிப்பு இருக்குன்னா சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் அனைத்தும் டவுனில் இருக்காங்க. இந்தியா கண்டிப்பாக அதை பார்த்து அந்த செய்தியை கேட்டு நம்மளும் கொஞ்சம் டவுனுக்கு போயிடுவோன்னு பயமாக வேறு இருக்குது. கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் 1000க்கு கீழே தான்ப்பா வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது கிட்ட இருக்கக்கூடிய சீனாவில் எப்போ 13,000 14,000 தூக்கிட்டு இருக்குப்பா, கொஞ்சம் பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லி அதையும் பயங்காட்டுறாங்க. நமக்கு தான் கொரோனானாலே பயமே இல்லையே, ஒரே ஒரு கொரோனா தானே, நமக்கு ஒமிக்ரானும் கிடையாது டெல்டாவும் கிடையாதுன்னு சொன்னால்
வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதுக்கும் பெரிய ஆப் அடிச்சு இல்லைப்பா இதுதான் ரிப்போர்ட்டு அதெல்லாம் அப்படி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. கடைசியாக தடுப்பூசி. இந்த தடுப்பூசி போட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் மறுபடியும் கொரோனா வருதா அப்படின்னு கேட்டால் ஆமாம் வருது, எல்லாருக்குமே வருது, வந்துட்டு போயிடுது, ஆனால் உயிர் சேதம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நபர் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்றைக்கி செய்தி வாசிக்கிறேன், 89 முறை தடுப்பூசி போட்டிருக்காரு. ஆனால் 90வது முறை தடுப்பூசி போடுறதுக்கு முன்னாடி அவருக்கு கொரோனா பாசிட்டிவாக இருந்திருக்கு. என்னடா 89 முறை நீ தடுப்பூசி போட்டிருக்கே எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இல்லைப்பா அப்போ நான் தானே ஃபேக் வேக்சின் சர்டிஃபிகேட் வாங்கி என்னால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் உதவி செய்ய முடியும், அது ஒரு சேவை அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அந்த மனுஷன். ஸோ 90 முறை இந்த மாதிரி கொரோனா வேக்சின் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நாடுகள் சில மக்களிடம் கேட்கும்போது, நாங்களே டிவைடாக இருக்கோம்ப்பா, வேக்சின் போட்டவெல்லாம் இங்கே போகிறான், வேக்சின் போடாதெல்லாம் அங்கே போக மாட்டேங்கான், எங்களை பிரிச்சுட்டாங்கயா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக இந்த கொரோனா வைரஸ், அதை சுற்றி இருக்கக்கூடிய பலவிதமான அரசியல், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மருந்து மாஃபியா, அந்த மருந்து மாஃபியாவை ஏமாற்ற நினைக்கும் வேறொரு கும்பல், அதாவது போலி மருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு கும்பல், இப்படின்னு சொல்லி இந்த லேயர் வளர்ந்துக்கிட்டே போகுதே தவிர இதனால் மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குது அப்படின்னு பார்த்தா பயம் மட்டும்தான் விதைக்கப்படுகிறது. மறுபடியும் சொல்கிறோம், பயப்படுங்க, ஆனால் தேவையில்லாததுக்கெல்லாம் பயப்படாதீங்க. பயப்படணும்னா காற்று, நல்ல காற்று நம்ம சுவாசிக்கிறோமா அப்படின்னு கேட்குறதுக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா 99% கெட்ட காற்றை மட்டும்தான்ப்பா நம்மளாம் சுவாசிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 99% மக்கள் சுவாசிக்கிற காற்று தூய்மையானது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பியூரிஃபை பண்ணுறதுக்காக பியூரிஃபிகேஷன் வாங்கி வைக்காதீங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்ய முடியும், இயற்கையாக நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டும். அடுத்ததான், மருந்து மாத்திரையே சாப்பிட்டுட்டே இருக்கலாமா, இல்லை சாப்பாடு, இந்தியாவில் போடப்பட்ட தடுப்பூசிகள் மட்டும்தான் சரியாக வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரிப்போர்ட் இன்றைக்கி கொஞ்சம் நபர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இந்தியாவினுடைய தடுப்பூசி நல்லதா இல்லை இந்தியாவினுடைய சாப்பாட்டு முறை நல்லதா அப்படின்னு பார்த்தா அதில் கண்டிப்பாக சாப்பாட்டு முறை தான் நிற்கும். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய சாப்பாட்டு முறை, இல்லாட்டி நம்ம உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்ட், தடுப்பூசி வேலை செய்யலைன்னு நம்ம சொல்லலை, அது கூடவே நம்முடைய சாப்பாடு இல்லாட்டி நம்முடைய பழக்க வழக்கங்களும் இதற்கு ஒரு காரணமாக மாறி நிற்கிறது. இன்றைக்கி XD, XC, XF அப்படின்னு சொல்கிறவங்க நாளைக்கு YD, YE, YF அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு வேரியண்ட் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வேரியண்ட் வருவதை விட அதை பற்றி நிறைய அளவு புரிதலுடன் நல்லபடியான சாப்பாடு, நல்ல நிம்மதியான தூக்கம், குழந்தைகளுக்கு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டை உருவாக்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற பெற்றோர்கள், அந்த பெற்றோருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு ஹெல்த்தி கம்யூனிட்டி இருந்தால் மட்டும்தான் வரும் தலைமுறை இதிலிருந்து பாதுகாக்கப்படும். இல்லைனா பயந்து கார்ப்பரேட்டுக்கு பயந்து இல்லாட்டி இந்த மாதிரி ஊசிக்கு பயந்து கொரோனாவுக்கு பயந்து நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்க வேண்டியதாக இருக்கும். சீனாவில் நடக்கிறது அதுதான். ஒரு நபருக்கு கொரோனா வைரஸ் வந்துருச்சுன்னா 2 கோடியிலேருந்து 28 கோடி நபர்களை அப்படியே பூட்டிடுறாங்க. அப்படி பூட்டின பிறகு அது டோட்டல் பேனிக்கை ஏற்படுத்துகிறது. வேறு வழி இல்லை, நாங்கள் இப்படி தான் செய்வோம், 0 கொரோனா பாலிசினா இதுதான் அப்படின்னு சொல்கிறத இன்னும் பிடித்து தொங்குகிறது சீனாவினுடைய அரசாங்கம். அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத பிரச்சனைகள், இந்த மனப்பிரச்சனை அப்படிங்கிறதே அவங்களுக்கு என்னதான் மாறிடுது, ஒரு நோயாகவோ இல்லாட்டி மிகப்பெரிய ஒரு டிசீஸாகவோ மாறுகிறது. இப்படி பார்க்க போனால் அடுத்ததாக என்ன நடக்கும், இதே மாதிரி ஹைப்ரிட் வேரியண்ட் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்கிற வேறொரு செய்தி வரும். ஸோ இந்த செய்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை, ஓகே ஒமிக்ரான், டெல்டா இவங்க 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க, அங்கேருந்து ஒரு வேரியண்ட் வந்துருச்சு, அதுலேருந்து மறுபடியும் சப் வேரியண்ட் வந்துருச்சு. ஆனால் ஓகே சீக்கிரமாக பரவுது. இறப்புகள் அதிகரிக்கிறதா என்று கேட்டால் UK அரசாங்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க இறப்புகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிற மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேட்டா கிடையாது, எத்தனை பேரை இது பாதிக்குது அப்படிங்கிற அந்த டேட்டாவை இன்னும் சீனா வெளியில் விடாமல் இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் விட்டுட்டு இருக்காங்க. விஞ்ஞானிகள் கரெக்டான டேட்டாவை ஸ்டடி பண்ணுங்கள், கரெக்டான டீட்டெயில்ஸை கொடுங்க. 2 வருஷத்துக்கு பிறகு UKல இந்த கொரோனா வைரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய சிம்டம்ஸில் 12 சிம்டம்ஸ் ஆட் பண்ணப்பட்டிருக்கு 2 வருஷத்துக்கு பிறகு. ஸோ அப்படின்னு அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு 8 சிம்டம்ஸை அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய சிம்டம் லிஸ்ட்லேருந்து தூக்கியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி அரசியல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி UK மக்கள் போராட ஆரம்பிக்கிறாங்க. போரிஸ் ஜான்சன் அவர்கள் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் மட்டும் மூக்க நுழைச்சா போதாது, உங்கள் நாட்டுக்குள்ள என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நாங்கள் நோண்டி பார்ப்போம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் படித்தவங்க, விவரமானவங்க, ஏன்டா 2 வருஷத்துக்கு பிறகு ஏன்டா இந்த சிம்டம்ஸை தூக்குற, ஏன்டா இந்த சிம்டம்ஸை ஆட் பண்ணுற, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே பலவிதமான அரசியல் இருப்பதால் மக்கள் கொஞ்சம் விழிப்புடன் செயல்படுங்கள், பயப்படாதீங்க. செய்தியை பார்த்து ஐயோ சீனாவில் கொரோனா வைரஸ் என்ன விக்கி புது வேரியண்ட் வந்துருச்சாமே, கமெண்ட் மேலே கமெண்ட், ஐயா புது வேரியண்ட் ஒன்றும் இல்லை 1000 வந்துருச்சு, இல்லாட்டி எவ்வளோ வந்துக்கிட்டே இருக்கும், சப் வேரியண்ட் அதுக்கு சப் அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் பற்றி வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தோம்னா டெய்லி 2 வீடியோ இதுக்காகவே ஒதுக்கணும். அந்த ஊரில் வந்துருச்சு, இந்த ஊரில் வந்துருச்சு, நம்ம ஊரில் வரலையா, ஏற்ற வீட்டில் இருக்குது, மேல் மாடியில் இருக்குது, கீழ் மாடியில் இருக்குது, நீங்கள் வாங்கலையா அப்படின்னு சொல்லி அண்ணாச்சி விளம்பரம் மாதிரி தான். ஸோ அதனால் இந்த கொரோனா செய்திகளை மட்டும் கொஞ்சம் புறம் தள்ளி வையுங்கள். பயப்படாமல், முகக்கவசம் வேண்டான்னு அரசாங்கம் சொன்னாலும் கொஞ்சம் நாட்களுக்கு முகக்கவசம் போட்டுக்கொள்ளுங்கள். சோஷியல் டிஸ்டன்சிங் வேண்டான்னு சொன்னாலும் கொஞ்சம் தேவையில்லாத மனிதர்கள், நமக்கு ரொம்ப பரிச்சயம் இல்லாத மனிதர்களிடம் ரொம்ப க்ளோஸாக பழக வேண்டாம், அவ்வளோதான். இதெல்லாம் செஞ்சாலே போதும், கொஞ்ச நாளைக்கு நம்மகிட்ட இருந்து கொரோனா வைரஸ் தப்பிச்சிடும், இல்லை நம்மகிட்ட கொரோனா வைரஸ் மறுபடியும் ஒட்டிக்கிடும், அவ்வளோதான்.
ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.